நீங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன். அதே எண்ணத்தோடு தான் என் மனைவியும் மகனும் நமது கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இருக்காங்க என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் செல் முரளிதரன் ஆகிய என் பணிவான வணக்கங்கள். முரசு அரசியல் அதிர்வு என்ற யூடியூப் சேனலில் குலதெய்வம் விஜயகாந்த் யூடியூப் சேனல் என்று பெயர் மாற்றத்துடன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். எனக்கு ஏற்பட்ட விபத்தின் காரணத்தாலும் கேப்டன் அவர்களின் மறைவின் காரணத்தாலும் தொடர்ந்து பதிவுகளை போட இயலவில்லை. இன்று தமிழகம் முழுவதும் கேப்டன் அவர்களின் நல்லாசையுடன் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களின் உத்தரவின்படி கள்ளச்சாராய வியாபாரம் மற்றும் மரணத்திற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் இந்த பதிவானது நான் வெளியிடுகிறேன். இன்று பலரும் பல விதத்தில் விமர்சனம் செய்து வருகிறார்கள். நமது கழகத்தின் பொருளாளரும் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிறப்பாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். சாராயம் விற்று சம்பாதிப்பது ஒரு கூட்டம், கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பது மக்கள் வரிப்பணத்தில். இந்த இழப்பீடு என்பது ஒரு கூலி தொழிலாளி விபத்தில் இறந்தால் 1,00,000 ரூபாயும், நோய்வாய்ப்பட்டால் 30,000 முதல் 50,000 வரையும், நோய்வாய்ப்பட்டு இறந்தால் 50,000 இழப்பீடாக தரப்படுகிறது. அந்த கூலி தொழிலாளிக்கு குடும்பம் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, மனைவி இல்லையா, பெற்றோர்கள் இல்லையா? யார் இல்லை. ஆனால் திருட்டுச் சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10,00,000 ரூபாயை, அதுவும் மக்கள் வரிப்பணத்திலிருந்து எடுத்து 10,00,000 ரூபாயை திராவிட மாடல் அரசு கொடுத்துள்ளது. திருட்டுச் சாராயத்தை ஒழிப்பதற்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறார், சாராயத்தை விற்பதற்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறார். இது என்ன வேடிக்கை என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஒரு மாநிலம் சாராயத்தை வழங்குவதற்கு ஒரு அமைச்சர், சாராயத்தை ஒழிப்பதற்கு ஒரு அமைச்சர், இப்படி 2 அமைச்சர்களுக்கு தண்ட செலவு கொடுத்து அமைச்சரவையில் அமைச்சராக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். இதில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால், காவல்துறையை முதலமைச்சரே தன்வசம் வைத்துள்ளார். ஆனால் அந்த காவல் நிலையத்திற்கு பக்கத்தில், நீதிமன்றத்திற்கு பக்கத்தில் குடிசையை வாடகைக்கு எடுத்து மிக ஜோராக கள்ளச்சாராய வியாபாரம் நடைபெற்று வருகிறது. அந்த மாவட்ட காவல்துறைக்கு தெரியவில்லை, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கோ அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கோ இந்த சம்பவம் தெரியவில்லை. இந்த சம்பவத்தை மோப்பம் பிடித்து இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய சிஐடி போலீஸ்களுக்கும் இந்த சம்பவம் தெரியவில்லை என்று வரும்போது மிகவும் வேதனையாக உள்ளது. அந்த அளவுக்கு திறமையான முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்சி செய்கிறார். அந்த அளவுக்கு திறமையான முதலமைச்சர் தமிழகத்தின் காவல்துறையை வழிநடத்துகிறார். இப்படி இருக்கும்போது அந்த முதலமைச்சரும்
கள்ளச்சாராய ஒழிப்புக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சரும் பதவியில் இருப்பது முறையானதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் மக்களாகிய நீங்கள் இதை சிந்தித்து ஒரு முடிவை எடுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மிகவும் சீரும் சிறப்புமாக மக்கள் எழுச்சியுடன் நடைபெற்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டமானது தமிழகத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று மக்களுக்காகவே உழைத்து மக்களுக்காகவே வாழ்ந்த கேப்டன் அவர்கள் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி, அவரது மகன்கள் இன்று அந்த பொறுப்பை தன் கைவசம் எடுத்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சொந்தங்களும் தமிழக ஏழை எளிய மக்களும் உறுதுணையாக இருந்து வரும் தேர்தலில் சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை தந்து ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும்படி இருகரம் கூப்பி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திப்பேன்.